நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அஞ்சலிய வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருந்தாலே எல்லாத்தோட மேலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அஞ்சலி திருந்தணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒவ்வொரு வாய்ப்பா குடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு ரொம்பவே கொடூரமா மாற ஆரம்பிச்சுறா. ஏன்னா அவகிட்ட பண காசு இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது. அவ அத வச்சு வந்து அடுத்தடுத்த பிளான் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பா. ஆனா இப்போ நம்ம இலக்கியாவ அழிக்கணும். அதுக்காக வந்து என்ன வேணாலும் பண்றதுக்கு இந்த அஞ்சலி வந்து தயாரா இருந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வந்து இப்போ தன்னோட கழுத்துல ஒரு தாலி செயின் அதாவது தங்க செயின் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு தங்க செயின வந்து இப்போ அறுக்கிறதுக்கு முயற்சி பண்றது மட்டும் இல்லாம, இத வச்சு வந்து நான் பணக்காரியாக போறேன் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில அந்த சிந்தாமணி இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையா போயிட்டு உன் புருஷன் கால்ல விழுந்து எல்லாத்தையும் சொல்லி வந்து மன்னிப்பு கேட்டுரு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் பெத்த தாயின்னு கூட பார்க்காம அந்த தங்க செயின வந்து புடிச்சு அறுத்து இந்த அஞ்சல் வந்து ஒரு சரியான சீன வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுர்றா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது இங்க வந்து நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து அந்த இடத்த எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு இப்படி ஒரு சிம்பிளான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா எஸ்எஸ்கேவோட பரம ரகசியம் என்னவோ அது எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு. அதுலயும் கௌதம் தான் வந்து தன்னோட மகன் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு அதாவது எஸ்எஸ்கேவோட மகன்ற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இவங்க அதாவது அஞ்சலி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த தங்க செயின் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் கழுத்துல இருக்கிறத வந்து பிச்சு எறியறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அந்த சிந்தாமணி குடுக்குறாளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா மொத்தமா வந்து காலியாகி போச்சு. இதுக்கு மேல வந்து இந்த தாலி செயின் மட்டும் தான் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு, இந்த சிந்தாமணி வந்துட்டு இல்ல இதெல்லாம் குடுக்க முடியாது அப்படின்ற மாரி அந்த தன்னோட அதாவது தன்னோட பொண்ணுன்னு கூட பார்க்காம கீழ தள்ளிவிட்டு, கடைசியில வந்து ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. என்னம்மா எனக்காக வந்து நீ இத குடுக்க மாட்டியா? இத பண்ண மாட்டியா? அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்ல அஞ்சலி உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு. இத்தன நாளா நீ ஏதாச்சும் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மேலும் மேலும் வந்து நீ இப்படி அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு போய் தான் நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இவ்ளோ பயங்கர கோவத்தோட வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்கும்போது வந்து இப்போ அ நம்ம அதாவது அஞ்சலி வந்து பயங்கர அதிர்ச்சியில வந்து இருந்துட்டு இருக்கா. அதாவது ஒரு பக்கம் வந்து இப்போ சிந்தாமணி இருந்துட்டு எதுவுமே என்னால முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அதுலயும் இந்த அஞ்சலிக்கு இப்போ அடுத்தது எங்க போறது? என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ கைய விரிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் பைரவிய பார்க்கலான்னு போனா, பைரவியும் ஏற்கனவே வந்து கை கழுவிட்டா. அதே மாரி எஸ்எஸ்கே வந்துட்டு ரூ. 500 குடுத்து ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போய் சேரு அப்படின்ற மாரி வந்து சொல்லிவிட்டாங்க. இலக்கியா கௌதம பார்க்க முடியாது. கார்த்திக்கும் வந்து இனிமே பார்க்கறதுக்கு போ முடியாது. ஏன்னா ஏற்கனவே போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பல விஷயங்கள் இங்க வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியா இந்த அஞ்சலி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா திருந்த ஆரம்பிக்கிறா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாவையும், கார்த்திக்கையும் வந்து ஒண்ணா பார்த்து, அதாவது அவகிட்ட இப்போ பணம், காசு எதுவுமே இல்ல. கடைசியில வந்து அன்பு ஒன்று தான் அனாதை அப்படின்ற மாரி, இப்போ அடுத்ததா கார்த்திக்கோட அன்ப தேடி போம்போது, கார்த்திக் வந்து வேற ஒரு பொண்ணோட போய் இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.